காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்திலே ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து எம்எம்ஜே எங்களோடு கூட தேவனை தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்திலும் இந்த நாளை தேவன் காண செய்தார். தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் எவ்வளோ நல்ல தகப்பன் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கும்படியான கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். உங்களோடு கூட ஒரு வேதாகமத்தில் உள்ள ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஒரு பாடலை பாடி அப்படி நாமத்தை மைமைப்படுத்தி அரை மணி நேரம் அவரோடு கூட நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இப்படியாக 143ஆம் சங்கீதம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். தாவீது கேட்கிறாரு, அதிகாலையில் உடைய கிருபை என்னை கேட்கப்படுங்க. அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து அதான் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதைத்தான் அந்த தாவீதும் கேட்கிறார். இந்த அதிகாலையில் நம்முடைய கிருபை என்னை கேட்க பண்ணும், உண்மை நம்பி இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி யாரை நம்பி இருக்கிற இந்த நாள் காலை நேரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை நம்பி இருக்கீங்களா? அல்லது கணவன் மனைவி ஒருத்தரை சார்ந்திருக்கீங்களா? அல்லது மற்றவர்கள் எனக்கு ஏதோ செய்வாங்க இந்த நாள், அப்படி அவங்கள நம்பி இருக்கிறீங்களா? நம் யாரை நம்பி இருந்தாலும் ஆண்டவர் அதற்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் எதுவும் நமக்கு செய்ய முடியாது. அதனால் தாவீது சொல்லும்போது, பெற்றோர்கள் அவர்களை கைவிட்டார்கள், அவனுடைய சகோதரர்கள் அவனை அவ்வளோ வேதனைப்படுத்தினார்கள், அயலகத்தார் சுற்றியிருந்தவர்கள் சத்துருக்கள் அத்தனை பேருக்கும் நெருக்கம் அவனுக்கு இருந்தது. அந்த நெருக்கத்திலெல்லாம் அவன் தேவனை நோக்கி கதறின தாவீது சொல்கிறார். ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இதை அறிந்தவர். அதை ஒவ்வொரு நாளும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறார், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். பாருங்கள், இதுதான் நமக்கு, ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அதனால் அவர் கேட்குறாரு, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி. அநேகர் இன்னைக்கு தாறுமாறான வழிகளில் நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதை அறிந்த தாவீது, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அது மட்டும் இல்லை, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஏனென்றால் இந்த விலையேற பெற்ற ஆத்துமா, நாம் எதை நஷ்டப்படுத்தினாலும், ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த ஆத்துமாவை நான் உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். மனுஷனிடத்தில் உயர்த்தினேன் ஆனால் ஒருவேளை சத்ரு அதை வஞ்சித்து விடுவான், என்னுடைய ஆத்துமா பரலோராஜ்யத்துக்கு தகுதியாய் இராது என்பதை அறிந்து அவர் தேவனை நோக்கி என்ன செய்கிறார்? கதறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக நேரத்தில் சொல்ல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அந்த ஆத்துமாவின் வாஞ்சனை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் எதை நோக்கி வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாளிலும் கூட காலை நேரத்தில் எதை நாம் வாஞ்சிக்கிறோம்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலையில் தாவீது சொன்ன அதே வார்த்தையை நாமும் சொல்லுவோம். தேவனே, உம்மிடத்தில் என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது, நான் உண்மையை நோக்கி பார்க்க எனக்கு வழியை காண்பீங்கன்னு சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஒரு சின்ன கோரஸை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய விண்ணப்பங்களை தேவன் சமூகத்தில் வைக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நம்மை ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பது அவருக்கு பெயர். அப்படி தானே? அந்த ஜெபத்தை கேட்பி ஆண்டவரே நீங்கள் கேட்பீங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நாம் பாடுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபத்தை கேட்கும்
எங்கள் தேவா ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமாம் கருமையான நம்முடைய வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு ஜெபந்தான் நம்முடைய ஜீவன். ஜெபத்திலே தரித்திருந்து ஊக்கமாய் ஜெபிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலன் தரணும். அவருடைய கிருபையை காலையில் கேட்டு நாம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளுக்கு என்னை நடத்துங்கப்பா, இந்த நாளில் நான் என்ன செய்யணும் காண்பீங்கன்னு கேட்போமா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோம். ஒருவேளை உடம்பு முடியல, நான் வழங்கால் படி இட முடியல, அப்படி யாராவது இருக்கீங்களா? நீங்கள் இருக்கிற படுக்கையில் உட்கார்ந்து தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள், ஆண்டவர் இதுதான் என்னுடைய வாஞ்சை ஆண்டவரே, இதை உங்கள் கரத்தில் சொல்கிறேன். மனுஷன்ட்ட சொன்னால் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க, ஒருவேளை தப்பாக பேசுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த காலை நேரத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அதிகாலையில் தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியாய் MMJ மூலமாக நீங்கள் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கோடானு கோடி ஜனங்கள் மத்தியில் அப்பா இந்த ஹெவன் டிவி ஆனது இந்த MMJ மூலமாய் நடத்துகிற இந்த ப்ரேயரை சுமந்து கொண்டு வருகிறது கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை டிவி முன்னால் உட்காந்து கேட்கிறவர்கள் உண்டு. அநேகர் சொல்லுவாங்க, ஏசப்பா நாங்கள் கேட்டுக்கிட்டே எங்கள் வேலை செய்தோம் என்று சொல்பவர்கள் உண்டு. அல்லது லேட்டாக யூடியூப்பில் பார்க்கிறவர்கள் உண்டு. யாராக இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கும்போது எதை தங்களுடைய இருதயத்தில் வாஞ்சிக்கிறார்களோ அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆமேன். அதான் தாவீது சொல்கிறார், அதிகாலையில் நம்முடைய கிருபை விளங்க பண்ணும். அப்பா உங்கள் கிருபை எங்களை கேட்க பண்ணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு
வழியை காண்பீங்கப்பா. இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு வழி தெரியல, எங்கே போகிறதுக்குன்னு தெரியல, எனக்கு வேலை இல்லை, அல்லது எனக்கு பலவீனமாக இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குது, அநேகர் என்னைய என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன செய்ய போகிறாங்களோ, அதுபோல் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒருவேளை காலேஜுக்கு அட்மிஷனாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் தகப்பனுடைய கிருபை இருக்கும் என்றால் அது எங்களை நடத்தும் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசுனீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஜெபத்தின் மூலமாக உங்கள் வல்லமையை இறங்கி வர பண்ண கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, அதிகாலை நேரத்தில் எழும்பி உட்கார்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்போது என் தேவனுடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு கூட அப்பா அமரணுமேன்னு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீங்கள் தானப்பா சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கைவிடாத நேசரப்பா. ஒருவேளை இன்னைக்கு அவங்க நினச்சிட்டு இருக்கலாம், நான் கைவிடப்பட்டு விடுவேனோ, என்னுடைய காரியங்கள் எப்படி முடியுமோ, அல்லது நான் எப்படி இருப்பேனோ, அல்லது என் வாழ்க்கையில் இது நடக்குமா, அல்லது ஏன் எனக்கு இந்த மாதிரி சோதனை என்று சொல்லி அநேகர் வேதனையோடு கூட காணப்படலாம் தகப்பனே. அநேகர் நினைக்கலாம், ஐயோ இதுதான் என்னுடைய வாழ்வா, இதுதான் என்னுடைய முடிவா, இதுக்கு மேலே எனக்கு மேன்மை இல்லையா என்று கூட வேதனையோடு கூட காணப்படலாம். எங்கள் வாழ்க்கையில் எப்படியாயிருந்தாலும் மேன்மைப்படுத்துவது உம்முடைய திட்டம் ஐயா. எங்களை மேன்மைப்படுத்துவது உங்களுடைய சித்தம் தகப்பனே. உங்கள் சித்தத்தின்படி பிள்ளைகளை நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதனையோடு கூட காணப்படலாம் கர்த்தாவே. அப்பா, டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவங்க இனி என்னன்னாலும் முடியாது, கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் யார் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உண்மை மட்டும் ஆண்டவரே. தாவீது சொல்றார், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் இந்த காலை நேரத்தில், உண்மையே நம்பி இருக்கிறோம். ஏன்னா உண்மை நம்பினோர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது. என்ன ஆண்டவரா, எங்கள் இருளை வெளிச்சமாக்குற தேவன் நீர் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது எது இருளாய் இருக்கிறதோ, அவள் இல்லை இதெல்லாம் இனி உயிர்ப்பிக்க முடியாது என்று நினைத்து வேதனையோடு கூட இருக்கிறார்களோ, இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. இந்த வருஷத்தின் நடுவில் வெளிச்சம் காண்பிப்பீராக தகப்பனே. அப்பா, இவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கமெல்லாம் என் தேவனுக்கு தெரியும். மனுஷன் அறியாமல் இருக்கலாம்ப்பா. ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியே ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தை உங்கள் பிரசன்னம் இவர்கள் வீட்டில் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உண்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒருவேளை இது அதிகாலையில் கேட்கலாம், ஒருவேளை இதை கொஞ்சம் லேட்டாக கேட்கலாம். எப்போ கேட்டாலும் ஆண்டவரே அந்த நேரத்துக்கேற்ற விடுதலையை கர்த்தர் பரத்திலிருந்து ஈவாய் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்போ அநேக பிள்ளைகள் ஆண்டவரை அநேகர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் இதுதான் முடிவா என்று நினைத்தோம், ஆனால் இந்த வார்த்தையை கேட்டபோது எங்களுக்கு ஒரு வாழ்வு வந்தது என்று சொல்லியிருக்காங்கப்பா. அதன் மூலம் வருகிற மகிமையெல்லாம் உமக்கு தான்ப்பா. இதன் மூலம் வருகிற விடுதலையெல்லாம் ஆண்டவரை அவர்கள் விடுதலை எடுக்கும்போது அது வர துதிகரம் எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா. கர்த்தர் அந்த மகிமைக்கு பாத்திரம் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. இந்த பிள்ளைகளை கண்ணோக்குங்கப்பா, எங்களை கண்ணோக்குங்கப்பா. எங்களால் சில நேரங்களில் ஒன்றுமே முடியாது என்று இருக்கும்போது முடியும் என்று சொல்கிற ஒரு நீர் கர்த்தாவே. நாங்கள் கவலையோடு இருக்கும்போது கவலைப்படாதே என்று சொல்கிற நீர் கர்த்தாவே. நாங்கள் பயந்து போயிருக்கும்போது பயப்படாதே என்று சொல்கிற நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, திகைத்து இருக்கும்போது திகையாதே என்று சொல்கிற கரம் நீங்கள் தான்ப்பா. அப்போ இவ்வளோ சொல்கிற தேவன் எங்களை கைவிடுவாரோ? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்போ நீங்கள் பேர் சொல்லி அழைக்கலன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது கர்த்தாவே. பேர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர் கர்த்தாவே. நீ நடத்தி செல்லும்படி ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்திலும் தேசத்துக்காக உமண்டை வருகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசம் என் தேவனை அறியணும் கர்த்தாவே. தேசத்தில் அநேக காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் தகப்பனே ஒவ்வொரு விதமான சேதங்களும் மோசங்களும் சத்ருவானவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ராஜா. இந்த நாட்களும் கர்த்தாவே நடந்த கிராஷஸ், இன்னும் சுவாமி இயற்கையினுடைய சீற்றங்கள், இதன் மூலம் எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தாவே வேலை இழந்து வேதனையோடு கூட காணப்படுகிறது தகப்பனே. அவர்களே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கூட இந்த நடத்துவீராக என்று செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமேனு செபிக்கிறேன் கர்த்தா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவீராக தகப்பனே. நீ எங்கள் தேசம் என் தேவனை அறியணும் கர்த்தாவே. அப்பா, யாரின் காரியமாய் போவான் என்று கேட்கும்போது நான் போகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அநேகரை கர்த்தர் எழுப்பும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாட்களில் தேவனுக்காக ஓடுகிற ஆத்துமாக்கள் வேண்டும் ராஜா. தேவனுக்காக நடக்கிற கால்கள் வேண்டும் தகப்பனே. தேவனுக்காக தங்களுடைய வார்த்தையை அறிவிக்கிற கால்கள் வேணும் ஆண்டவரை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்பும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு தகப்பனே வேதம் ஆண்டவரே
சொல்லக்கூடாத நிலைகள் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆனாலும் நாங்கள் ஒரு நாள் என் தேவன் எங்களுக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாய் எங்களை நீர் எழுப்பும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அந்த ஸ்டேட்ஸ்லேயும் உங்கள் பிரசனம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் கத்தாவே எத்தனை அந்த ஆலயங்களை ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. எங்கள் ஆலயங்கள் ஆண்டவரே ஆலயங்களில் ஒவ்வொரு நாளும் என் தேவனை நாங்கள் உயர்த்தும் போது நாம ஆண்டவரை அநேக ஆத்துமாக்கள் உயர்த்தும்படியே கொண்டு சேர்க்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையும் கண்ணோக்குங்க. திருச்சபையின் ஊழியர்களை உங்கள் கரத்தில் தருகிறோம், ஊழியங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம் தகப்பனே. ஊழியங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சக்திகளும் மாறும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களுக்கு எதிராக நின்று போராடுகிற எத்தனையோ காரியங்கள் கத்தாவே இன்றைக்கு ஊழியங்கள் செய்யக்கூடாதபடி ஆண்டவரை தடுக்கிற காரியங்களை உங்கள் கரத்தில் கொண்டு வருகிறோம். ஒருவேளை அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ராஜா, நாங்கள் அதை ஒருவேளை கண்டு காணாதவளை போல் இருக்கலாம். ஆனால் என் தேவன் அப்படி இருக்கிற தேவன் அல்ல கத்தாவே. கர்த்தர் எங்களுக்காக கத்தாவே ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்துல ஆண்டவரை எந்தெந்த இடத்துல சுவாமி ஆண்டவரை அறிவிக்கத்தக்க வாஞ்சை வேணும் அப்படிப்பட்டவளை கர்த்தர் எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே தேசத்தில் தகப்பனை பார்க்கும்போது திருச்சபைகள் கட்டக்கூடாதபடி, திருச்சபையில் ஆண்டவர் வார்த்தை அறிவிக்கக்கூடாதபடி ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் கத்தாவே அத்தனையில் உங்கள் பிரசனம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் பரிசுத்தர், அப்பா நீர் பரிசுத்தர் கத்தாவே, அப்பா நீர் பரிசுத்தர் கத்தாவே. உங்கள் கிருபாண்டவரே உங்கள் இரக்கங்க தாவே எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. ஏசப்பா உங்கள் பிரசனத்தினால ஆண்டவரே உங்கள் ஆண்டவரே கிருபையினால் எங்களை நிரப்புவீராக என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியம் செய்த போது அத்தனை துன்பங்கள் கத்தா வேதனைகளான எல்லாவற்றிலும் நின்று கத்தாவே ஆண்டவர் உண்மை உயர்த்துனதை நாங்கள் பார்க்கிறோம். அது போல கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கா ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லாத்தையும் கத்த மாற்றி போட்டு தகப்பனே ஊழியங்களுக்கான வாசலை கத்த துறக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஹெவன் டிவி மூலமாக எத்தனை ஊழியங்கள் ஆண்டவரே அத்தனை ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே இதனால் அந்த டிவியில் எத்தனையோ ஊழியர்கள் கத்தா உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் போகிறது அங்கெல்லாம் உடைய பிரசனை இறங்கணுமே என்று ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் மூலமாக அது எங்கெங்கே விடுதலை வரணுமோ அந்த விடுதலை கடந்து வரணுமே என்று ஜெபிக்கிறேங்க தாவே. ஒரு வார்த்தை கூட கத்தா வீணாய் போகாதபடி ஆண்டவரே அது விரும்பினதை செய்து வரும்படி ஒப்பு கொடுக்குறேங்க தாவே. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இந்த வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிற ஒன்று, உன் ஆகாரத்தை தனிகள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பா என்று சொல்லியிருக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே. அப்பா நாங்கள் அந்த விதையை விதைக்கும் போது அது ஒரு நாளும் தகப்பனே அப்பா ஒரு முள்ளிலே சிக்கியோ அல்லது அமேன் கற்பாறையில் சிக்கி ஆண்டவர் அல்லது வழியில் சிக்காது அமேன் அது தொய்ந்து போகாதபடி ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் ஆண்டவரே அது கனி கொடுக்க கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. இன்றைக்கு தேசத்தில் ஆண்டவரே அப்பா விதைக்கக்கூடியாதபடி எத்தனை தடங்குங்கள் ஆண்டவர் அத்தனையும் கத்தன் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறேங்க தாவே. இன்னும் சுவாமி யாரெல்லாம் என் தேவனை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை சென்றடையணுமே கத்தாவே. எதன் மூலம் எப்படி இந்த வார்த்தைகள் சென்றடைய சித்தம் கொண்டீரோ அந்த ஆமீன் திட்டத்தின்படி உங்கள் திட்டத்தின்படி கர்த்தர் வார்த்தைகளை சென்றடைய கிருபை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லைப்பா. என் தேவனால் எல்லாம் கூடுங்க தாவே. வார்த்தை உம்முடையது கத்தாவே. இந்த வார்த்தை உம்முடையது தகப்பனே. இந்த வார்த்தை ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. அது விரும்பியதை செய்யும் என்றே அறிந்திருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடி தடுக்கிற தடைகளை மாற்றுங்க. இந்த சத்தியம் ஒருடைய காதுகளுக்குள்ளும் சென்று சேரணுமேனு ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா ஊழியங்களை செய்கிற ஒருங்கத்தை கண் நோக்குங்கப்பா. ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா இன்னும் ஆண்டவரை இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேங்க தாவே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அமேன் கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி கழுகுக்கு சமானமாய் வாழவை தாக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா அந்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் திருமண நாளை கண்டு கழிக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். ஒருவேளை முதல் ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேயாக இருக்கலாம் அல்லது எத்தனையோ வருடங்கள் கழிந்திருக்கலாம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவரே அந்தந்த ஆண்டுக்குரிய தேவைகள் உண்டு கத்தாவே. பிளெஸிங்ஸ் வேணும் கத்தாவே. கர்த்தர் இந்த நாளில் அந்த நாளுக்கு ஏற்ற அவள் விருப்பத்துக்கு ஏற்ப அந்த பிளெஸிங்கை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உங்கள் கிருபை பிள்ளைகளை இறங்கி வரணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. ஏசப்பா இன்னும் தாய் தகப்பனை இழந்து வேதனையோடு கூட இருக்கிற குடும்பங்கள் உண்டு கத்தாவே. பிள்ளைகளை இழந்து கத்தாவே வாடி தோய்ந்து போயிருக்கிற குடும்பங்கள் உண்டு கத்தாவே. எதுவாக இருந்தாலும் எந்த வேதனையில் இருந்தாலும் அந்த வேதனைக்கு முடிவு நீங்கள் தான் கொடுக்க முடியும் அப்பா. ஆறுதலை நீங்கள் தான் கொடுக்க முடியும் அப்பா. தேறுதலை நீங்கள் தான் கொடுக்க முடியும்.
குடும்பத்துக்கு ஏற்ற எந்தெந்த குடும்பங்கள் அப்படிப்பட்ட வேதனையோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய ஆமீன் ஆறுதலையும் தேர்தலையும் என் தகப்பன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஏசப்பா இங்கே கிருபை இந்த குடும்பங்களை விட்டு விலகாதிருப்பதாக என்று ஜெபிக்கிறேங்க தாவே. இன்னும் ஆண்டவர் அநேகர் எங்களுக்கு எழுதுவாங்க, ஆண்டவரே கார்டியாக் டிசீஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு, அல்லது கேன்சரால் வியாதியோடு இருக்கிறேன், அல்லது இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ண போகிறேன், அல்லது நான் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம், இனிதான் அது ரிசல்ட் வாங்க போகிறோம். இன்னும் கடன் தொல்லையினால் வேதனைப்படுகிற குடும்பங்கள் உண்டு. வீடு இழந்து ஆண்டவரே ஆமேன் இன்னும் அநேக ஒரு வேதனையின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்குங்கப்பா. அதிகாலையில் ஒருவேளை பார்த்துட்டு நான் என்னமா இருக்குமோ, எனக்கு என்ன வார்த்தை கிடைக்குமோன்னு கூட காத்துட்ருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆமேன் இந்த நேரத்தில் ஆறுதலின் தகப்பனாய் கடந்து வருவீராக தகப்பனே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நேசரனை சேர்த்து கொள்வார் என்று அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட கடந்து போ கர்த்தர் கிருபை கொடுங்க. அது போல் ஆண்டவரே டிரைவிங் செய்கிறவங்க உண்டு கர்த்தாவே, தொழிலாய் செய்கிறவங்க உண்டு, சிறு தொழில் செய்கிறவங்க உண்டு கர்த்தாவே, பெரிய ஆஃபீஸஸில் வேலை பார்க்குறவங்க உண்டு ராஜா, ஸ்கூலில் ஆண்டவர் ஒர்க் பண்ணுறவங்க உண்டு, இன்னும் நிறைய பிஸ்னஸில் ஈடுபடுறவங்க உண்டு கர்த்தாவே. அவங்கவுங்க எந்தெந்த வேலை செய்கிறாங்களோ அந்தந்த வேலையில் கர்த்தருடைய கரம் வெளிப்படணும்னு ஜெபிக்கிறோம். டெய்லி ஆண்டவரை போய் வேலை தேடி திரிந்து வேலை கிடைக்காதா என்று சரி எத்தனை வாலிபர்கள் கர்த்தாவே, எத்தனை பெற்றோர் கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய ஆமேன் ஆண்டவரை அன்றன்றுள்ள வேலையை கர்த்தர் கொடுத்து அவளை அன்றாடம் வேலை கொடுத்து நடத்தும்படியே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. ஏசப்பா உம்முடைய பிரசன்னம் மட்டும் இல்லைன்னா இவங்களால் வாழவே முடியாதுப்பா. அது போல கர்த்தாவே ஆங்காங்கே சுவாமி ஆண்டவரே தெருக்களில் கூட எத்தனையோ பெற்றோரை ஆமேன் விட்டு விட்டு ஓடி இருக்கிற எத்தனை பேரை பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களையும் வாழ வைக்கும்படியே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. ஹெவன் டிவி மூலமாக ஆண்டவரே ஆமேன் ஹெவன்ஸ் கார்டன் வேலை நடக்குது ஏசப்பா, அதோடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டு கர்த்தாவே ஆமேன் அதோடைய வேலைகள் முடிக்க கர்த்தர் நேர்த்தியாய் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலம் நடக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அநேகரை ஃபீட் பண்ணுற அந்த ப்ராஜெக்டை கர்த்தர் பொறுப்பெடுங்க தகப்பனே. கர்த்தருடைய கரங்கூட இருக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஃபவுண்டருக்காக அவங்க ஃபேமிலிக்காக நன்றி, கர்த்தர் கண்ணின்மணி போல பாதுகாக்கும்படியே ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரை மீடியாவில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அவர்கள் ஆண்டவர் பார்த்து இதை ஆண்டவரே செய்து ஆமேன் எல்லா வீடுகளுக்கும் இந்த ஹெவன் டிவி மூலம் அனுப்பும்போது உங்கள் பிரச்சனை அவர்களை ஆட்களணுமே ஜெபிக்கிறேன் கர்த்தா. அவங்களுக்குள்ளும் அநேக கர்த்தாவே தேவைகள் உண்டு ராஜா, அநேக ஏக்கங்கள் உண்டு கர்த்தாவே, எல்லாவற்றையும் என் தேவன் தீர்க்கும்படியாக ஜெபிக்கிறான்ப்பா. இன்னும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. இன்னும் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த MMJ ஓரை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரும் கர்த்தாவே காலையில் அதிகாலையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கத்தக்க கிருபையை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் அநேக குற்றங்கள் உண்டப்பா, குறைகள் உண்டப்பா, எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்கப்பா, உங்கள் ரத்த கோட்டைகளை மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உங்கள் கரத்தில் தருகிறோம். காலையில் ஆண்டவரே பிள்ளைகள் டிராவல் பண்ணும்போது அவங்க போக்கையும் வரத்தையும் முதற்கொண்டு ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. போகையிலும் வருகையிலும் கர்த்தர் கூட இருக்கும்படியே ஜெபிக்கிறோம். வீட்டுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிட்டதற்காய் நன்றி அப்பா. தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த நடத்துங்க. மீதியா நேரம் முழுதும் கர்த்தருடைய வல்லக்கரம் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்துவித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் 31ஆம் தேதி ஹெவன் டிவி ஹெவன்ஸ் கார்டனில் வச்சு அந்த ஹெவன்ஸ் கார்டன் ஓப்பன் பண்ணுறோம். MMJயோட 5வது வருடம் முடிய அந்த நாள் துவக்க நாளை கொண்டாடுறோம். எல்லோரும் எங்களோடு கூட வந்து அந்த நாளை வந்து கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் அந்த ப்ராஜெக்ட்ஸில் கர்த்தருடைய கரங்கூட இருக்கிறதே எல்லாரும் அறிவிங்க. உங்களால் இயன்றதை பிரேயர் மூலமாகவும் சரி உங்களுடைய ஊக்கத்தொகை கொடுத்து உதவும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.